படம் உண்மையாக ரொம்ப நல்லா இருந்துச்சு பார்க்கறதுக்கு. எதிர்பார்க்கவே இல்லை, ஏன்னா இந்த மாதிரி ஒரு படமா அப்படின்ற மாதிரி. என்னடா அது ஃபர்ஸ்ட் ஹாப் ஃபுல்லாவே ஒன்றுமே புரியாத மாதிரியே போச்சு அப்படின்னு. செகண்ட் ஹாப் ஃபுல்லாவே கொஞ்சம் வேற மாதிரி ஒரு லீட் கொடுத்து நல்லா கிளியர் பண்ணியிருந்தாங்க. ஓ இதுதான் கதை அப்படின்ற மாதிரி ரொம்ப நல்லா. இந்த ஸ்பை இந்த இதெல்லாம் சொல்லுவாங்க, இந்த துரந்தர படம்லாம் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன விஷயங்கள் அதெல்லாம் கொஞ்சம் ஓவராக பேஸ் பண்ணியிருந்தாங்க. நல்லா இருந்துச்சு பார்த்து. படத்தில் சாங்கல்ன்றத ஒரு குறையா இருந்தது, மற்றபடி அதுக்கு இந்த படம் வராமல் இருந்திருக்கலாம் அப்படிதான் சொல்லலாம். ஏன்னா படம் வந்து ஓஹோ ஆகலாம் இல்லை, ஓகே ஒன் டைம் வாட்சபிள். கௌதம் கார்த்தியோட ஆக்டிங் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஏன்னா ஒன்று அவர் ஆல்ரெடி நம்ம சாக்லேட் பாயை பார்த்து என்னடா இப்படி ஒரு வில்லத்தனமா அப்படின்ற மாதிரி நினைச்சு. ஏன்னா அசால்ட்டா எல்லாத்தையும் வந்து அச்சு நவுத்துறாரு என்னடா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ரொம்ப நல்லா இருந்துச்சு. அவரோட கேரக்டர் ரொம்ப இதா இருந்துச்சு பார்க்கறதுக்கு. கொஞ்சம் ஸ்கிரீன் பிள்ளை இன்னும் கொஞ்சம் ஆர்வம் சேர்த்து கொஞ்சம் பண்ணிருக்கலாம். எல்லாமே வந்து டப்புன்னு தெரிஞ்சிருது. ஓ இதுக்கப்புறம் இதான் நடக்கும், இதப்புறம் இதான் நடக்குன்ற மாதிரி இன்னும் கொஞ்சம் மெனக்கட்டுக்கலாம். அது மட்டும் தான் ஒரு இதா இருந்துச்சு. மறுபடி ஓகே ஒன் டைம். ஃபர்ஸ்ட் ஆஃப்லவே நிறைய இடத்துல அங்கங்க போர் அடிக்கிற மாதிரி தான் இருந்துச்சு. என்னடா சம்மந்தமில்லாத சில விஷயத்த ஐயோ அப்படி மாதிரி தான் இருந்துச்சு. செகண்ட் ஹாப்ல வந்து ஃபுல்லா மேனேஜ் பண்ணி கொண்டு போயிருந்தாங்க. நல்லா இருந்துச்சு. அதெல்லாம் மஞ்சு வாரியெல்லாம் போட்டிருக்காங்க. அட்லீஸ்ட் ஒரு குத்தாட்டம் போட வச்சிருக்கலாம் அவங்கள. இந்த மாதிரி போட்டாங்க, வேற மாதிரி போட்டாங்க. சுட்டு தள்ளுறாங்க, குத்தி கிழிக்கிறாங்க எல்லாத்தையும். ஆண்கள்னு பார்க்காம கூட ஆண்கள் வீரமானவங்களும் தெரியும் அவங்களுக்கு. இருந்தாலும் அவங்க தான் போட்டு குத்துறாங்க, தலையிலே குத்துறாங்க. எல்லாம் நல்லா இருந்துச்சு பார்க்கறது. பெஸ்ட் இன்னும் வந்து சத்துமாஸோட இது நல்லா இருந்துச்சு. அவரோட கேரியர் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அவரோட கேரக்டர் பார்க்கும்போதெல்லாம் ஒரு மாதிரி சைலண்டா கொண்டு போய் ஒரு மாதிரி கொண்டு இருந்தாங்க. அது அந்த அளவுக்கு எல்லாருக்கும் பிடிக்காது, யங்ஸ்டருக்கு பிடிக்கும். யங்ஸ்டர்லாம் உட்காந்து பார்க்கலாம். மற்றபடி நம்ம என்ன எதிர்பார்ப்போம், 40+, 50+, அவங்களாம் என்ஜாய் பண்ணும். ஏன்னா வந்து எல்லா மக்களையும் சாட்டிஸ்ஃபை பண்ணாதான் அது ஒரு படம் அப்படின்னு தான் சொல்லுவேன். ஏன்னா வந்து சும்மா யங்ஸ்டரை மட்டுமே பேஸ் பண்ணி எடுத்தோம்னா அது படமே கிடையாது. என்னன்னா எல்லாருக்கும் பிடிக்கும். ஐயோ அவரோட ஆக்டிங் ரொம்ப சூப்பரா இருந்த தலைவர். கௌதம் கார்த்தியோட கேரக்டர் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஏன்னா எதிர்பார்க்காது, இது வரைக்கும் அவரு இந்த மாதிரி நம்ம கேரக்டர் பார்த்துருக்க மாட்டோம். ஆல்ரெடி அவர் சாக்லேட் பாய் லவ் பண்ணுவார், ட்வீட் பண்ணுவார், அப்படியே போயிட்டு இருக்கும்போது இதுல ஒரு மாதிரி கொண்டு ஒரு ரூட்டு போட்டு போயிருக்காரு. அது ரொம்ப நல்லா இருந்துச்சு பார்க்க. இல்லைன்னா செய்யலாம். அவங்க அசால்ட்டா 100 பொருத்தமும் பக்கவாகுது. வில்லனுக்கு உண்டான எல்லா பொருத்தமும் நல்லா இருக்கு அவரோட. மிஸ்டர் எக்ஸ் மூவி ஒரு ஒன் டைம் வாட்சபிள் மூவியா தான் நான் பாக்குறேன். என்ன அப்படின்னா இந்த படத்தோட பிளஸ்ன்னு சொன்னா டெக்னிக்கல் பயங்கரமா பிளஸ்ஸா இருந்தது. உண்மையை சொல்லணும்னா டெக்னிக்கலான ஒரு விஷயங்கள். ஏன்னா நிறைய நான் ஏஜென்ட் மூவிஸ், வெப் சீரிஸ்லாம் பார்த்துருக்கேன். அதுலலாம் வந்து இந்த நியூக்ளியர் பாம்பு காட்டும் போதோ ஏவுகணை காட்டும் போதோ ஒரு ஆர்டிஃபிஷியலான ஒரு விஷயம் தெரியும். ஆனால் அந்த படத்தில் வந்து அந்த ஆர்டிஃபிஷியலான விஷயம் தெரியல. ரெண்டாவது கௌதம் கார்த்திக் அவரோட வில்லத்தனத்தை காமிச்ச விதம் ரொம்ப நல்லா இருந்தது. உண்மையிலே அவர் கஷ்டப்பட்டிருக்காருங்கிறது இந்த படத்தில் தெரியும். ஏன்னா சாக்லேட் பாயா நம்ம ஸ்டார்டிங் ஒரு 2-3 படத்தில் பார்த்து போகலாம், அந்த அளவுக்கு நம்மளுக்கு ஒரு ஃபீல் கொடுக்கல. பட் இந்த படத்தில் வந்து அவர் கஷ்டப்பட்டு நடிச்சிருக்காரு. அதுக்கான ஒரு ஃபீல் இருக்கு. ஒரு ஏஜெண்டா எப்படி நடிக்க முடியும், அந்த ஒரு ஆக்ஷன் சீன்ஸ்லாம் ரொம்ப நல்லா இருந்தது. கிளைமேக்ஸ்ல கொடுக்குற மஞ்சு வாரியர்ஸ் கொடுத்த ஃபைட் சீன் சூப்பரா இருந்தது. இந்த படத்தோட பெரிய மைனஸா நான் எதிர்பார்க்கறது என்னன்னா ஃபுல் ஆக்ஷன் சீன்ஸா போனது. வெறும் ராய் ஏஜென்ட் அடுத்தடுத்து ஆக்ஷன் சீன்ஸா போயிட்டே இருக்கும்போது நம்மளுக்கு ஏதோ ஒரு பெரிய ஒரு பார்த்ததே திருப்பி நம்ம பாக்குற மாதிரியே ஒரு ஃபீல் கொடுத்துருச்சோ அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது. ஒரு ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல கொஞ்சம் கமர்ஷியல் கொடுத்துருக்கலாம், இல்ல சென்டிமெண்ட் அதிகமா கொடுத்துருக்கலாம். இந்த மாதிரி கொடுத்துட்டு நீங்க செகண்ட் ஹாஃப்ல இது போகும்போது காமன் ஆடியன்ஸ் எல்லாருமே உட்காந்து பார்ப்பாங்க. இது யார் பாக்குற மாதிரி இருக்குன்னா ஒரு ஏஜென்ட்டோட படம் பார்க்கணும்னு விரும்புறவங்க, ஆக்ஷன் சீன்ஸ் பாக்குறவங்க, அவங்களுக்கு இது பெஸ்டா இருக்கிற மாதிரி தெரியுமே தவிர காமன் ஆடியன்ஸுக்கு அது இருக்குமான்னு கேட்டா டவுட். பெஸ்ட் சீன் அப்படின்னு கேட்டீங்கன்னா கிளைமேக்ஸ் கொடுத்த ஃபைட் சீன் சூப்பரா இருந்தது. ஆக்சுவலி கௌதம் கார்த்திக், ஆர்யா, அதுக்கப்புறம் மஞ்சு வாரியர்ஸோட ஃபைட் வேற லெவல்ல இருந்தது. கிளைமேக்ஸ்ல ஒரு மிகப்பெரிய கிளைமேக்ஸோட ஃபைட் சீனு. ஆல்ரெடி ஃபைட்டா பார்த்தோன்னே அந்த கிளைமேக்ஸோட ஃபைட் சீனே நான் டவுன் ஆயிக்கணும்ல. என்ன பொறுத்த வரைக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா மஞ்சு வாரியர் அண்ட் கௌதம் கார்த்திக். ப்ரோ படம் உண்மையை சொல்லணும்னா ஆஹா ஊகன்லாம் இல்லை. ஆனா நீங்க வந்தீங்கன்னா ஒரு ஒன் டைம் வாட்சபிள் நல்ல படமாவே இருக்கும். குறிப்பா இந்த படத்தோட டைரக்டர் FIRன்னு ஒரு படத்தை எடுத்து வரான். அது இப்பதான் பார்த்தேன். பார்க்கும்போது என்னன்னா ஒரு துரந்தர் மாதிரி ஒரு ட்ரை பண்ணியிருக்கிறாரு. ஒரு சில விஷயம் படத்துல வந்து ஸ்பையா வராரு. ஆர்யா அப்படிங்கிறவரு அம்சா மசாரி மாதிரி ஒரு ஸ்பையா உள்ள வந்து சில விஷயம் பண்றாரு. நான் பார்க்கும்போது இந்த படம் எனக்கு எப்படி கனெக்ட் ஆச்சுன்னா ஒரு அஜித் சாரோட ஆரம்பம், விவேகம், துணிவு இந்த படம் மாதிரி வந்து இருந்தது. ஒரு கதை டிஃப்ரெண்டான கதை தான். என்னன்னா இந்த நியூக்ளியர் வெப்பனை வெடிக்க விடாம நாட்டுக்கு எதிராக சில நடக்கிற சூழ்ச்சியை தடுக்கிறாங்க. அதுதான் கதை. மற்றபடி உள்ளுக்குள்ள வர அந்த மிஸ்டர் எக்ஸ் யாரு, அதுதான் ட்விஸ்ட். அந்த மிஸ்டர் எக்ஸ் யாருன்னா நம்ம சரத்குமார் சாரு. இது என்னன்னா இந்த படத்துல ஒரு ட்விஸ்ட் இருக்குங்க. படமே ட்விஸ்ட் தான். நம்ம ரொம்ப நல்லவன ஒருத்தனை பார்ப்போம், அவன் பார்த்தா கெட்டவனா இருப்பான். ஒருத்தர் ரொம்ப கெட்டவன் நினைச்சு உட்காந்து பார்ப்போம், அவன் பார்த்தா நல்லவனா. அதுதான் இந்த படத்தோட ஒரு போர் அடிக்காம ஒரு நம்மள 2.5 மணி நேரம் சூப்பரா கொண்டு போனது. நல்ல ஒரு படமாவே வந்திருக்கு. செம்மையா இருக்கு ப்ரோ. ஆர்யா வந்து தண்ணில இருந்து வராரு, அக்வாமேன் மாதிரி வராரு, தரையில நடக்கிறாரு. பார்த்தா மனுஷன் இந்த ரன்வீர் சிங் மாதிரி வராரு, இந்த துரந்தர் மாதிரி முடி வச்சுக்கிட்டு போறாரு. இது இல்ல சுரா விஜய் மாதிரி இல்ல, அது வேற மாதிரி இருக்காரு. இது நல்லா பண்ணிருக்காரு, செம்மையா பண்ணிருக்காரு. கௌதம் கார்த்திக் அவரை பத்தி சொல்லணும்னா இந்த 7ஆம் அறிவு படத்துல டாங்லி வருவார் பாருங்க, அதே மாதிரிதான் வராரு மனுஷன்.
நல்ல ஒரு வில்லத்தனம், அவரோட கரியர்ல ஒன் ஆஃப் த பெஸ்ட். மியூசிக் டைரக்டர்லாம் யாரு அப்படின்னு பார்த்தா ஒருவேளை ஜிப்ரானா இருப்பாரோ இல்ல சாம்சியஸா சீன் ரோலனா அப்படின்னு பார்த்தா யாருன்னே தெரியல. திபு நீனா தாமஸ்னு யாரோ மலையாளம் மியூசிக் டைரக்டரா பின்னிட்டாருங்க. ஆனா இப்ப போட்ட பட்ஜெட்டை எடுனா ஆர்யா மாதிரியான நடிகர் நல்ல எஃபர்ட் போட்டிருக்காரு, சூப்பரா இருக்கு. நீங்க வந்து பாருங்க. நான் வந்து என்னன்னா அப்படியே படம் வேற லெவலு ஆஸ்காரு அப்படிலாம் வந்து சொல்லல, ஆனா நல்ல படம், ரியல் சம்பவத்தை வச்சு எடுத்திருக்காங்க. ஏங்க மஞ்சு வாரியர்னா என் ஃப்ரெண்டு இந்த துணிவு படம் பார்த்துட்டு இல்ல என் ஃப்ரெண்டு ஒருத்தன் துணிவு படம் பார்த்துட்டு வரும்போது கேட்டான், மச்சான் மஞ்சு வாரியருக்கு என்னடா வயசு, டேய் நீ நினைக்கிற மாதிரி இல்ல உங்களுக்கு 45 கிட்ட இருக்கும் அப்படின்னா. இந்த படம் வரும்போது 47-48 இருக்கும் போல உங்களுக்கு. பின்னி பெடல் எடுக்கிறாங்க அந்த அம்மா. சேர்ந்த சேர்க்கை எப்படி அஜித் சார் கூட சேர்ந்து இந்த பைக்கு எல்லாம் போனாங்கல்ல, ஃபுல்லா ஆக்ஷன் தான். கன் எடுத்து மிரட்டுறாங்க, சுடுறாங்க, சரியான ஆக்ஷனு. ஆக்ஷன் குயின்னு சொல்லலாம் அவங்கள. அந்த அளவுக்கு மஞ்சு வாரியர் பின்னி செம்ம. இது ஒரு ஸ்பை ஆக்ஷன் படம் தலைவா, அவ்வளோதான். பாலிவுட்ல நிறைய படம் பார்த்துருப்பாங்க, ஷாருக் கான், சல்மான் கான், அமீர் கான்லாம். ஸோ அது தமிழில் பெருசாக அந்த மாதிரிலாம் எடுத்தது கிடையாது. நம்மளுக்கு எடுத்துக்கிட்டாலும் ஏற்றுக்க மாட்டாங்க. தமிழ் மற்ற லாங்குவேஜில் வந்து ஏற்றுப்பாங்க, நம்ம லாங்குவேஜில் வந்து ஏற்றுக்க மாட்டாங்க. ஸோ அந்த வகையில் ஒரு நல்ல அட்டம்ப்ட்னு சொல்லலாம். குறைகள் இருக்குது படங்கள், அங்கங்க ஃப்ளாஷ்பேக்கில் ஏகப்பட்டது வரும், லவ் சீன்ஸ்லாம் வச்சிருப்பாங்க, கிளைமேக்ஸ்லாம் ரொம்ப நேரம் எழுத்துருப்பாங்க. அதெல்லாம் தவிர்த்துட்டு பார்ட் 2 லீடு வச்சிருக்காங்க. மேபி பார்ட் 2 இதெல்லாம் தவிர்த்துட்டு வச்சா நல்லா இருக்கும். ரொம்ப நாள் கழிச்சு ஒரு நல்ல கம்பேக் கொடுத்துருக்காரு. ஆமா, இப்போ கொஞ்சம் இந்த படம் கொஞ்சம் மேலே தூக்கி வைக்கும். ஏன்னா இதுதான் அவருக்கு ஏற்ற படம்னு நினைக்கிறேன். இந்த லவ் படம், இந்த ரொமான்ஸ், இந்த காமெடி படம்லாம் தவிர்த்துட்டு அவருக்கு ஏற்ற மாதிரி ஒரு படம் நல்லா பண்ணியிருக்காரு. கௌதம் கார்த்திக் தான் எனக்கு இந்த படத்துல அன்எக்ஸ்பெக்டடா இருந்தது. ஃபுல் ஃபிளெஜ்டு நெகட்டிவ் ரோல் ரொம்ப அசால்ட்டா பண்ணியிருக்காரு. அதுக்கடுத்து மஞ்சு வாரியர் மேம் யூஸ்வலி அவங்க எப்படி பண்ணுவாங்களோ அது நல்லா பண்ணியிருக்காங்க. ஆனா என்னன்னா இதுக்கப்புறம் தொடர்ந்து வில்லனாவே பண்ணாம எல்லா விதமான ரோல்ஸுமே அவர் ட்ரை பண்ணலாம். ஸோ அந்த பார்டரை உடச்சிட்டாரு. ஸோ அந்த வகையில பாராட்டலாம். ஹீரோ வில்லன் அப்படி எது வேணாலும் டிராவல் பண்ணலாம். விஜய் சேதுபதி மாதிரி. அந்த வகையில் அவருக்கு இது ஒரு நல்ல அட்டம். இந்த ஃபர்ஸ்ட் சீன்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த கிளைமேக்ஸ் ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடியே முடிச்சிருக்கலாம்னு தோணுச்சு. நிறைய நேரம் இழுத்துட்டான். கௌதம் கார்த்திக் இது மிகப்பெரிய கம்பேக்கா இருக்கும். இதுல என்ன இருந்தாலும் அருண் விஜய்க்கு இருந்த ஒரு மாதிரியான ஒரு கம்பேக் இந்த படத்துல இருக்கும். சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. எதிர்பார்க்கல இவ்வளவு ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் இருக்கும். ஆர்யா ஓகே, அவர் எல்லா படங்கள் மாதிரியான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் தான், அவரும் நல்லா பண்ணியிருந்தாரு. மஞ்சு வாரியர் தான் சூப்பரா பண்ணியிருந்தாங்க. அவங்க ஒரு சர்ப்ரைஸ் ஃபேக்டர் மாதிரி ஆக்ஷன்லாம் சரியா பண்ணியிருந்தாங்க. லாஸ்ட் கிளைமேக்ஸ்ல வந்து ஹீரோக்கு ஈக்குவலா ஒரு ஃபைட் பண்ணாங்க. அருண் விஜய் வந்து நிறைய ஹீரோ பண்ணாரு, பெருசா போகல. பட் என்ன இருந்தாலுக்கு அப்புறம் அவருக்கு ஒரு கம்பேக் வந்து அவரோட கரியர்ல முக்கியமான டர்னிங் பாயிண்டா இருந்துச்சு. அந்த மாதிரி இந்த படம் கௌதம் கார்த்திக்கு ஒரு டர்னிங் பாயிண்டா இருக்கும். இதுக்கப்புறம் அவருக்கு நிறைய படங்கள் வரும். வில்லனா இருந்தாலுமே அவரோட பெர்ஃபார்மன்ஸ் சூப்பரா இருந்துச்சு. கிளைமேக்ஸ் ஃபைட்டு நல்லா இருந்துச்சு. கௌதம் கார்த்திக்கும் ஆர்யாவுக்கும் நடக்கும் கிளைமேக்ஸ் ஃபைட்டு சூப்பரா இருந்துச்சு. அதே ஃபைட்ல மஞ்சு வாரியரும் ஃபைட் பண்ணியிருந்தாங்க, அதுவும் நல்லா இருக்கு. இது வந்து கௌதம் கார்த்திக்கு ஒரு கம்பேக்கா இருக்கும். ஆர்யாவுக்கு ஒரு வழக்கமான படங்கள்ல இன்னொரு படம் வரும்.